குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. ஏப்ரல் 25 இன்றைய சிந்தனை தலைப்பு கருமையத்தை பற்றிய ஒரு சிந்தனை தான். தெய்வீக நீதிமன்றம்ங்கிறார் குருமகான். இந்த தெய்வீக நீதிமன்றம்னு சொல்லும்போதே அங்கே உண்மை பொருள் தான் இருக்கும். உண்மை பொருளே மேன்மை பொருளான மனமாக மனிதனிலே மலர்ந்திருக்கிறது. உண்மை பொருள் என்பது தான் தெய்வீகம். ஆனால் அது உள்ளே அடங்கி போய் கிடக்குது. கொண்டு இறைநிலை நேரடியாக மனுஷனாக வரலையே. அது இறை துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி பிரபஞ்ச தோற்றமாகி ஷடப்பொருளாக இருந்து அதுக்கப்புறம் ஓரறிவு மேற்கொண்ட ஐயறிவு விலங்குகள் வரைக்கும் தன் நிலையில் மாற்றம் பெற்று வந்து அதன் பிறகு மனிதனாக வந்திருக்கு. இப்போ இத்தனை பிறவிகளையும் கொண்டு வந்த அத்தனை வினைகளும் அத்தனை செயல் பழக்கங்களும் கருமையத்தில் தரமாக இருக்குது. மையம்னு சொன்னாவே திணிவு மிக்க இடம் என்று நம்ம குருமகான் குறிப்பிடுறார். எதெல்லாம் திணிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, உடலுக்கு மூலப்பொருளானது வித்துக்குழம்பு. இந்த வித்துக்குழம்புல தான் உயிர் துகள்கள் திணிவு மிக்கதாக இருக்குது. அது உயிர் துகள்களை வெளியே உடலை விட்டு வெளியே ஓட விடாமல் இழுத்து பிடிச்சி வச்சுருக்கிறதே வித்துக்குழம்பு தான். இப்போது உயிருக்கு முக்கிய பொருளான உயிர் துகள்கள் மையம் கொண்டிருக்கிறதும் அதே கர்மையம்தான். உயிர் துகள் சுழற்சியினால் ஏற்படக்கூடிய தள்ளல் கொள்ளல் சக்தி தான் நமக்கு கவர்ச்சி எழுச்சி ஆற்றல், அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ். ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் உள்வாங்குகிறோம், அத்தனையும் வெளியே விடுறோம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனுபவங்களுடன் கூடிய காந்த அலை, அதுதான் மனம் என்று சொல்லப்படுது. அந்த காந்தத்துக்கும் மையமாக இருக்கிறது கர்மையம்தான். அப்போது இறைநிலையிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்த அத்தனை செயல் பதிவுகள் அனைத்தும், அது பதிவுகள்னு சொல்லும்போது அச்சடித்த மாதிரி இல்லைம்பார் நம்ம குருமான். கேரக்டரைஸ்டு, தரம், தன்மை. ஒரு பொருள் தனியாக இருக்கிற வரைக்கும் அதனுடைய தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கும் மாறாது. ஒரு பொருளோட இன்னொரு பொருள் சேரும்போது அதனுடைய தரம் மாறும் இல்லையா? அந்த வகையில் இறைநிலை தெய்வீகம் அன்பும் கருணையுமானது. ஆனால் அது இத்தனை பிறவிகள் எடுத்து வந்ததில் ஏற்பட்ட பழக்கப்பதிவுகள் அத்தனையும் அந்த கருமையத்தில் போய் களங்கப்படுத்தி போயிருக்கு. இது தெரியாமே மனுஷன் இருக்கான். அவருடைய விளைவு என்ன அப்படின்னா, இனிமையாக வாழ்வதற்கு பிறந்திருக்கோம். அரிதான பிறவி 6வது அறிவு மனுஷன்ட்ட இருக்குது. ஆனாலும் துக்கப்படுறான், கஷ்டப்படுறான் மனுஷன். உடல் நோய், மனக்குழப்பம், வாழ்க்கை சிக்கல்னு. இப்போ இந்த கர்மையத்தை தூய்மை செய்யணும். அப்படி தூய்மை செஞ்சால் தான் பிறவியின் நோக்கம், வாழ்வின் நோக்கம் நிறைவு பெறுங்கிறார் நம்ம குருமகான். 2005 மகிழ்ச்சி எழுதின கடைசி கவி. கருமையத்தை தூய்மை செய்த பிறகு நாம் எப்படி செயல்படுத்தணும் வாழ்க்கையில், கருமையம் தூய்மையாயிட்டால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த கவியின் மூலமாக, கடைசியாக எழுதின கவியின் மூலமாகத்தான் சொல்கிறார். 5ஐ கடைப்பிடியுங்கள், 5ஐ ஒழியுங்கள். 5ஐ கடைப்பிடித்தால் 5ஐ ஒழிக்க முடியும். விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியது என்பது அங்கேயே இருப்பதை உணரலாம் அப்படி சொல்கிறார். அது என்னங்க விட வேண்டியது, எதுங்க பெற வேண்டியது? நம்ம கர்மையும் கலங்கப்பட்டு போய் இருக்குங்கிறத நீங்கள் குருமகான் சொன்ன பிறகு நம்ம உணர்ந்துக்கிட்டோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா சஞ்சித பிராரப்த கர்ம வினைகளுடைய வெளிப்பாடு அத்தனையும் இறைநிலை இறுக்கி இருப்பாக்கி சுருக்கி அவரவர் கர்மையத்தில் வச்சிருக்கு. ஏற்ற கால சூழ்நிலை வரும்போது விரிச்சு காட்டுதுங்கிறத உணர்ந்து கொண்டோம். இப்போ அதிலிருந்தெல்லாம் விடுபடணும். நாங்கள் பிறவியின் நோக்கத்தையும் வாழ்வின் நோக்கத்தையும் சரியான முறையில் அனுபவிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் குருவே சொல்லுங்கள் கேட்குறோம் மகரிஷிகிட்ட. நம்ம அவர் சொல்கிறாரு, குற்றம் குறை கோள் சொல்லல் பகை வஞ்சம் தவறுங்க அப்படிங்கிறார். எங்களுக்கு பழக்கமே பல பிறவிகள் அதான குற்றம் சொல்கிறது, குறை சொல்கிறது, பகைமையாக நினைக்கிறது, இப்படியே தான் வாழ்ந்து பழகின பழக்கமானது அவ்வளோ மேலாட்டம் இருக்கனால திரும்ப 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 அதுதான் பிரதிபலிப்பாகும். அப்படி அது பிரதிபலிப்பாகாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? நற்றமம் செய்யுங்கள். நல்ல தவம் செய்கிறதுனா என்ன? ஆழ்ந்து தவம் செய்யுங்கள். அப்படி ஆழ்ந்து தவம் செய்ய 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 இறை இணைப்புக்கு போயிடுறோம். அந்த இறை இணைப்புக்கு போகிறதுனால
நட்புனுடைய மேன்மை தெரிஞ்சுக்கிறோம். பிறந்துட்டோம் எல்லாரும், எந்த நிமிஷம் சாக போகிறோமோ தெரியாது. இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துலையும் பகை உணர்வுன்னு இல்லாமல் நட்பாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். அதே சமயத்தில் இறை இணைப்புக்கு போகும்போது நலம் பிறருக்கு செய் தகுதி, அது எப்பேர் கொண்டாலும் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கள் என்ன பயத்ததோ சால்பு. எவ்வளவோ துன்பம் கொடுத்தவங்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் நலம் செய்யணும். ஏன்னா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நம்முடைய கர்மவினை பதிவுகளுக்கு அவங்க கருவியாகி நமக்கு சில வகைகளில் சங்கடங்கள் வந்திருக்கலாம். இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் யாரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்துங்கள்னா இறை இணைப்புக்கு போகாத வரைக்கும் வாழ்த்த முடியாது. மனசு வராது வாழ்த்துறதுக்கு. நமக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கணும்னு தான் வரும். அதுதான் மிருகநிலை பதிவுகளும் மனித பழக்க பதிவுகளுமாக இருக்குது. இப்போது நலம் பிறருக்கு செய் தகுதியை முதல்ல வளர்த்து கொள்ளணும்னா உடலாலும் அறிவாலும் பொருள் துறையிலும் எல்லா வகையிலையும் வாழ்வியல் தேவைகள் முழுமையாக நிறைவாக நம்ம பெற்றாதான் ஆன்மீகத்துறையில் நம்ம நிலச்சி நிற்க முடியும். இப்போ அந்த வகையில் மற்றவர்களுக்கு நலம் செய்யணும் அப்படின்னா நான் நிறைவாக இருந்தால் தான் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க முடியும். அல்லாத வரைக்கும் நானும் கஷ்டப்படுத்திகிட்டே அவன் உடல் இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பேன். அதனால் பிறவிகள் நீண்டுக்கிட்டு தான் போகும், பழிச்செயல் பதிவுகள் கூடிக்கிட்டே போகும், கருமைய களங்கம் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனால் எப்போவுமே மற்றவங்களுக்கு நம்ம உடன் இருப்பவர்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் இந்த சிந்தனையிலே இருக்கணும். அதுவும் எப்படி எதிர்பார்ப்பு இன்றி ஏமாற்றமின்றி கடமைகளை கடமைக்காக செய்யணும். அதனால தான் பக்தி மார்க்கத்தில் நீ எதை செஞ்சாலும் இறைவன்ட்ட ஒப்புக்கொடு, சரணாகதி ஆகிரு, சரண்டர் பண்ணிடு அப்படிம்பாங்க. 2 பேர் சண்டை ஓட்டுக்குவாங்க, அவங்க கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. உடனே எப்பா நீ என்னையை திட்டலை, அந்த கடவுளை தான் திட்டுற அப்படி சொல்லுவாங்க. அதுபோல் நாம் செய்யக்கூடிய நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு நலம் செஞ்சாலும் அது எல்லாத்தையும் இறைநிலையிட்ட ஒப்பு கொடுத்துடணும். இறைநிலை எங்கே இருக்குது? அவரவருடைய தெய்வீக நீதிமன்றமாகிய கர்மயத்தில் இருந்துக்கிட்டு ஏற்ற கால சூழ்நிலை வரும்போது விரிச்சு காட்டும். நம்ம நல்லது செஞ்சுருந்தோம்னா விளைவு இனிமையாக வரும், தீயது செஞ்சுருந்தோம்னா ஒன்றை போட்டோம்னா 100. எப்படி நல்வினைக்கு ஒன்றை போட்டால் 100 நல்வினை வருதோ அதே மாதிரி தீய வினைகள் துன்பம் படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகளாக இருந்தது அப்படின்னா ஒன்றை போட்டால் அது 100 1000 பெருகிட்டு தான் இருக்கும். அதனால் எப்போவும் நலம் பிறருக்கு செய் தகுதியை உயர்த்தி கொள்ளணும்னா உடலாலும் அறிவாலும் நம்ம உயர்ந்து கொண்டே இருக்கணும். அதற்கு மகான் கொடுத்த பயிற்சிகள் தான் நமக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி கடைசியில் என்ன சொல்கிறார் மகரிஷி, மன்னித்தலின் மேன்மையை உணருங்கள்ங்கிறார். அங்கே அகத்தாய்வு பயிற்சி எடுத்து ஆசை சீரமைச்சு சினம் தவிர்த்திருந்தோம் அப்படின்னம்னாவே அங்கே மன்னித்தல்கிற வார்த்தைக்கே அங்கே அடையாளமே இல்லை. இந்த எதுக்கு எடுத்தாலும் சாரிங்க இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் அதை தான் அந்த வார்த்தை. காந்தியடிகள் சொல்லுவார், குற்றம் செய்து விட்டு தவறு செய்து விட்டு திருந்துவதை விட தவறு செய்யாமல் இருக்க விரும்புகிறேன்பார். அதற்கு எங்கே அங்கே சஞ்சித பிராரப்த கர்ம வினைகள் வழிவகுக்கணும் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு. அங்கே தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு உட்காண்டிருக்கமே. அத்தனைய பழக்கப்பதிவு. ஏன் இந்த உலகியல்ல ஏதோ இன்னும் 1000 வருஷத்துக்கு இருக்க போகிறோம், நம்ம கூட இருக்கிறவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னும் எதிர்காலத்தில் நிறைய சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும். அழிஞ்சு போகக்கூடியதெல்லாம் மனுஷன் பற்று வச்சதனுடைய விளைவு தான் கர்மையமே களங்கமானதுக்கு காரணம். அதனால் முதல்ல இந்த கர்மையத்தை தூய்மை செய்து இந்த 5 தீதுகளை நம்மிலிருந்து ஒழித்து 5 நன்மைகள் தரத்தக்கதை மேன்மைகள் தரத்தக்கதை நம்மளே பெருக்கி கொள்ள வேண்டுங்கிறார். அதுக்கு எது உதவியாக இருக்கும்? நம்முடைய மனவளக்கலை யோக பயிற்சிகள் தான். ஏன்னா உடல் உயிர் மனம் இந்த 3க்கும் சைமல்டேனியஸாக பயிற்சி கொடுக்கும்போது அதை எப்படி நிர்வகிக்கணும், பராமரிக்கணும், பயன்படுத்தணும், உடலை உயிரை மனதை இந்த 3ஐயும் நம்ம தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி வாழும்போது
எப்போவுமே நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம். துன்பப்படுறவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு உதவியாக இருப்போம். அதன் காரணமாக நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நான் செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேங்கிற அந்த தன்முனைப்பு ஒழியும் போது இறைமுனைப்பு எழுச்சி பெறும். ஒரு காரியம் ஒன்று நடந்தது, ஒருத்தர் வந்து ரொம்ப நன்றிங்கன்னு சொன்னால் கூட என்ன சொல்லுவோம்னா, இறையாற்றல் நடத்தி வச்சது நாம் ஒரு கருவியாக இருந்தோம், அவ்வளவுதான். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் எல்லோரும் கருவிகள் தான். அதுதான் இறைமுனைப்புன்னு சொல்லக்கூடியது. அந்த நிலைக்கு நம்ம உயர்த்துவதற்கு தான் கர்ம யோகம்ங்கிறத மனவளக்கலை யோக பயிற்சியாக்கி நம்முடைய குரு மகான் கொடுத்துருக்கார். எனவே நம்முடைய கர்மையும் களங்கமாக இருக்குங்கிறத முதல்ல நம்ம உணரணும். களங்கத்தை போக்கிக் கொள்ளணும். ஏன்னா உடல் களங்கத்தை போக்கிக் கொள்றதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் குளிக்கிறோம். அதே மாதிரி உடையில் இருக்கக்கூடிய கரைகளை நீக்கணும்னா தினம் துவைச்சி உடுத்துக்கிறோம். இந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய களங்கம், கருமையத்தில் இருக்கக்கூடிய களங்கத்தை போக்கிக் கொள்றதுக்கு நம்ம அம்மா அப்பாவெல்லாம் சொல்லித்தரல, குருமகான் மூலமாகத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த களங்கத்தை நீக்கிட்டோம் அப்படின்னம்னா காணுகின்ற காட்சிகள் எல்லாமே இனிமையானதாக இருக்கும், இறை பார்வையாக இருக்கும், பிரம்மஞான பார்வையாக இருக்கும் என்பதை தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு உணர்த்துறாங்க. மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.